இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்டோன் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு இது யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு. ஆனா சில பேருக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கும்போது 2வதா சொல்லியிருந்தீங்க வழிபாடுகள் அப்படிங்கும்போது, ஒரு ஒரு கோவிலுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகும். அது ஜாதக ரீதியா வருமா? இல்ல 12 ராசி ரீதியா வருமா? அவங்க எந்த திதியில பிறந்திருக்காங்களோ, அந்த திதிக்குண்டான அந்த கோவில். ஓகே. இப்போ நம்ம சொன்னோம்ல பிரதமையிலேருந்து சதுர்தசின்னு. சதுர் இதில கொஞ்சம் பிளாக் ஆனவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா சதுர்தசி திதி தான். 14வது திதியில பிறந்தவங்களுக்கு 4 கார்னர்ஸ் 4 வீடு பாதிக்கும். மற்றவங்களுக்குலாம் 2 வீடு தானே சொன்னோம். சதுர்தசி திதியில மட்டும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 கார்னர்ஸும் பாதிச்சிரும். ஏன் மேம் அது அப்படி? அவங்களுக்கு அந்த மாரி பிளாக்கேஜ். முக்கியமான கிரகங்களோ, இல்ல முக்கியமான வீடுகளோ, இல்ல இன்னொரு ஒரு ஆடட் பாயிண்ட் என்னன்னா, அந்த வீடு மட்டும் இல்லாம, அந்த வீட்டில இருக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து அவங்களுக்கு குடுக்க வேண்டிய விஷயங்கள குடுக்காம இருக்கும். முன்னமே சொன்னோம் இல்லையா? துலாம்ல ஒருத்தருக்கு சனி இருக்கு, உச்சமா இருக்குன்னா, அந்த வீடு பாதிப்படைஞ்சதுன்னா, சனி தன்னுடைய விஷயங்கள முழுமையா குடுக்காது. அந்த வீட்லயே இருக்காரு இல்லையா? அப்ப இது பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சரியாயிடும். இதெல்லாம் விட ஒரு மாற்று ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. திதி நித்யா தேவிகள்னு. ஆ. திதி நித்யா தேவிகள் அப்படின்னா யாருன்னா, லலிதையோடைய அங்க தேவதைகள். ஆ. ஸ்ரீசக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ. இந்த ஸ்ரீசக்கரத்துல எல்லாமே ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. அதுல மேல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா? அந்த முக்கோணத்துக்கு தாண்டினா ஒரு பிந்து தான், ஒரு பாயிண்ட் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த முக்கோணத்துல மேல் முக்கோணத்துல இருக்கக்கூடிய 15 நித்யா தேவிகள். அதாவது அம்பாளுக்கு சந்திரகலை அந்த 16 கலைகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. 15 கலைகளும் 15 நித்யா தேவிகளாக இருக்காங்க. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா 15 பேர். 16வதாக அம்பாள் காமேஸ்வரன் காமேஸ்வரியாக பிந்துவில் இருக்காங்க. இவங்க எல்லாமே அங்க தேவதைகள். அப்போது இந்த 16 கலையை வந்து அதாவது இந்த சந்திரனுடைய பூரணமான இந்த கலைகளை கட்டுப்படுத்துபவர்கள் இந்த நித்யா தேவிகள் தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து திதி நித்யா தேவிகள்னு பேர்.